பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 5வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 128வது சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையானுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. இவ்வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. நீ சொந்த வாக்குத்தத்தங்கள், உம்முடைய வார்த்தைகள் 128ஆம் சங்கீதத்தின்படியே எங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுவதாக. ஆமீன். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. ஆமீன். தேவனுக்கு நாங்கள் பிரியமாய் நடக்கும் பொழுது உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய ஆசீர்வாதங்கள் நித்தியமாக எங்கள் குடும்பத்திலே தங்கும். ஆமீன் தகப்பனே, எங்களுடைய வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானங்கள், எங்கள் சிந்தனைகள், நாங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக. ஆமீன். எங்களை முற்றிலுமாக சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும் தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மகா தெய்வக்கு நன்றி. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. உலக நாடுகளில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இஸ்ரேலுக்காக, பாலஸ்தீன், ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். உக்ரைன், ரஷ்யாக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. ஆவியானவரே இறங்குவீராக. தேசத்தின் அதிபர்கள், ராஜாக்கள் தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கட்டும். உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு தங்களுடைய நாட்டு மக்களை நடத்தக்கூடிய கிருபைகளை அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்படி இப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட நாடுகள், யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களை தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. தேவ கிருபை அவர்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.